கழகத்துடைய துணை பொதுச் செயலாளரும் வழக்கறிஞருமான அம்மா மதிவதி அவர்கள் வாழ்த்துறை கேட்டுக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சரியாக 8 மணிக்கு தொடங்கி இருக்க வேண்டிய நிகழ்வு நேரம் கடந்து கொண்டிருப்பதால் இன்றைக்கு மட்டும் நாங்கள் 10 ஊர்களை கடந்து இறுதியாக விருதாச்சலத்தில் இன்றைய பயணத்தை முடிக்க இருக்கிறோம். ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 200 கிலோமீட்டர் பயணிக்க இருக்கிறோம். எனவே தோழர்கள் யாருடைய பெயரையாவது நான் விடுபட்டாலோ அல்லது தெரியாமல் விட்டாலோ தவறாக நினைக்க வேண்டாம் என்ற அன்பான வேண்டுகோளோடு நீட் தேர்வை ரத்து செய்ய ஒன்றிய பாசிச பிஜேபி அரசை வலியுறுத்தி திராவிடர் கழகத்தினுடைய இளைஞரணியும் மாணவர் கழகமும் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க இன்றைக்கு புதுச்சேரி தொடங்கி சேலம் வரை 3வது குழுவாக நாங்கள் பயணிக்க இருக்கிறோம். இதேபோல் தமிழ்நாட்டில் 5 குழுக்களாக பிரிந்து கன்னியாகுமரி, தாராபுரம், புதுச்சேரி, ராமநாதபுரம், சென்னை ஆகிய 5 முனைகளிலிருந்து இந்த பிரச்சார பெரும்பயணம் கிளம்புகிறது. ஏறத்தாழ ஒரு குழுவுக்கு குறைந்தது 50 இளைஞர்களை கொண்டு தமிழ்நாடு முழுவதும் இந்த பிரச்சார பயணத்தை தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் ஏற்பாடு செய்து இன்றைக்கு புதுச்சேரி மாவட்டத்திலே தலைமையேற்றிருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் ஐயா அன்பரசன் அவர்களுக்கும் இந்த வாகன பரப்புரை பயணத்தை 3வது குழுவை தொடங்கி வைத்து வாழ்த்துறை வழங்க இருக்கக்கூடிய புதுச்சேரியின் மாநில தலைவர் ஐயா சிவ வீரமணி அவர்களுக்கும் எங்கள் பிரச்சார குழுவினுடைய தலைவர் மாநில இளைஞரணி துணை செயலாளர் வழக்கறிஞர் அண்ணன் தம்பி பிரபாகரன் அவர்களுக்கும் பிரச்சார குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் மாநில இளைஞரணி துணை செயலாளர் சகோதரர் வேலு அவர்களுக்கும் இந்த பிரச்சார குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய மாவட்ட இளைஞரணி செயலாளர் அண்ணன் ராசா அவர்களுக்கும் இந்த பிரச்சார பயணத்தை தொடங்கி வைத்து வாழ்த்துறை வழங்கி இருக்கக்கூடிய புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான மரியாதைக்குரிய சகோதரர் சிவா அவர்கள், கட்சியின் மாநில செயலாளர் ஐயா ராஜாங்கம் அவர்களுக்கும் இந்தியா கூட்டணியினுடைய திமுக, விசிக, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், அதனுடைய மாணவர் அமைப்புகள், சமூக நீதி கூட்டமைப்பு ஆகிய அனைத்து இந்தியா கூட்டணியினுடைய தோழர்களுக்கும் திராவிடர் கழக பொறுப்பாளர்களுக்கும் என்னோடு வருகை தந்திருக்கக்கூடிய இளைஞரணி மாணவர் கழக தோழர்களுக்கு அன்பு வணக்கம். அருமை தோழர்களே, இங்க இருக்கக்கூடிய நமக்கு நீட் எதிர்ப்பு களம் என்பது புதிதல்ல, நீட் எதிர்ப்புக்காக நம்முடைய பிரச்சாரம் என்பது புதிதல்ல. இருந்த போதிலும் கூட எல்லா கட்சிகளும் இன்றைக்கு நீட்டை எதிர்க்கிறது, பிஜேபியை தவிர. வட மாநிலங்களில் பிஜேபியோடு கூட்டணியில் இருப்பவர்களும் இன்றைக்கு நீட்டை எதிர்க்கிறார்கள். ஆனால் நீட் வந்த பிறகு அனைவரும் எதிர்க்கக்கூடிய நேரத்தில் நீட் வருவதற்கு முன்பே, அனிதாவின் மரணத்திற்கு முன்பே 2017 எங்களை போன்ற இளைஞர்களை இதே போல் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சார பெரும்பயணத்திற்கு அனுப்பிய இயக்கம் திராவிடர் கழகமும் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களும். என்ன நோக்கத்துக்காக அன்றைக்கும் நாங்கள் 5 நாட்கள் பயணித்தோம். 2017 நீங்க பேசக்கூடிய நான் வழக்கறிஞர், என்னோடு எங்கள் குழுவில் இருக்கக்கூடிய அண்ணன் பிரபாகரன் அவர்கள் வழக்கறிஞர், எங்களோடு பயணத்தில் வரக்கூடிய இருக்கக்கூடிய தோழர்கள் எல்லாம் படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள், என்னோடு வருகை தந்திருக்கக்கூடிய தங்கை தொண்டரம் போன்றவர்கள் எல்லாம் அரசு தேர்வுக்கே தயாராகி கொண்டிருக்கக்கூடியவர்கள். இப்படி படித்த, பட்டம் பெற்ற, அறிவில் சிறந்த இங்க புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் ஐயா சிவவீரமணி அவர்களாக இருக்கட்டும், ஐயா ராசு அவர்களாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாருமே நல்ல வாய்ப்பை பெற்றவர்கள். தெருவில் நின்று கத்த வேண்டும் என்றோ போராட வேண்டும் என்றோ எந்த அவசியமும் ஏற்படாத தோழர்கள். ஆனாலும் கூட எங்களுக்கு பிரச்சனை, எங்க பிள்ளைய படிக்க முடியல, எங்க பிள்ளைகளுடைய படிப்பு கெடுது, எங்க வீட்டுல மருத்துவம் படிக்க முடியல என்ற காரணத்திற்காக இந்த பிரச்சார பயணத்தை நாங்கள் மேற்கொள்ளவில்லை. கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பெட்டி கடை வச்சிருக்க, டிஃபன் கடை வச்சிருக்கிற, பழக்கடை வச்சிருக்க, துணிக்கடை வச்சிருக்க, மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிற, பூ வித்துட்டு இருக்கக்கூடிய அக்கா, இப்படி இருக்கக்கூடிய சகோதரிகளும் சகோதரர்களும் எப்பேற்பட்ட பாடுபட்டாலும் சரி, என் பிள்ளைய டாக்டர் ஆக்கியமோடு கனவோடு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்காக தான் இந்த பிரச்சார பெருமையத்தை திராவிடர் கழகம் முன்னெடுத்திருக்கிறது. இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்க்கிறோம்ல, நான் வந்ததுல இருந்து பார்த்தேன், நீங்க எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல.
நம்ம இங்க வண்டியை நிப்பாட்டி இருக்கிறது யாருக்கு பிரச்சனையோ இல்லையோ, அவங்க டிஃபன் ஸ்டால் போட்டிருக்க அந்த அக்காவுக்கு பெரிய நெருக்கடி. அதையும் மீறி அவங்க வியாபாரம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிதானக்கா கேட்டுட்டு இருக்காங்க. இவர்களை போன்றவர்கள் பூ வச்சு கட்டிட்டு இருக்காங்க. மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, இவங்க வேலை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இவ்வளவு கடினமான உழைப்பை எதற்காக கொடுக்கணும்? பெரிய பணக்காராகணும், அம்பானி அதானி மாதிரி அவனை வீடு கட்டணும், வாசல் வாங்க, ஒன்றும் கிடையாது. நான் படிக்கணும், என் பிள்ளை எப்படியாவது படிக்க வச்சிடணும், என் பிள்ளை எப்படியாவது டாக்டர் ஆக்கிடணும், என் பிள்ளை எப்படியாவது இன்ஜினியர் ஆக்கிடணும். அந்த கனவோடு இருக்கக்கூடிய பெற்றோர்களை, அவர்களின் கனவை நாசமாக்கக்கூடிய மிகப்பெரிய பாசிச சக்தி தான் ஒன்றியத்தை ஆளக்கூடிய மோடியின் தகுதிக்கான தேர்வு. நாங்க ரெண்டாவது என்ன சொன்னாருன்னா, மோடி ஊழலை ஒழிக்க வந்த மிகப்பெரிய மகான், எலக்டோரல் பாண்ட் சொல்லக்கூடிய தேர்தல் பத்திரம் என்ற உலகளாவிய மகா ஊழலை செய்த பிஜேபி நீட் மூலமா மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய ஊழலை ஒழிக்க போறோம்னு சொன்னாரு. மூணாவது என்ன சொன்னாங்கன்னா, இந்த தேர்வு வந்துச்சுன்னு சொன்னா எல்லா இடங்களிலும் பிரைவேட் காலேஜ்ல இருக்கக்கூடிய கட்டண கொள்ளையை தடுக்க போறோம் நாங்க. இது மூணு நடந்திருக்கா? முதல்ல இது தகுதிக்கான தேர்வா? எது தகுதி, எது திறமை, அதுக்கு ஏதாவது நிர்ணயம் வச்சிருக்காங்களா? 720 மார்க்குக்கு நீட் நிற்கக்கூடிய இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். 720 மார்க்குக்கு நீட் எக்ஸாம்னா அதுல 420 ஒரு பையன் வராது போன வருடம், இன்னொரு பையன் 160 வாங்குறாரு. 420 பாஸ் மார்க், 160 கட்டா கிட்ட கூட வராத மார்க். 420 எடுத்த பையன் தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணி சாகுறாரு. 160 எடுத்த பையன் டொனேஷன் கொடுத்து லட்சக்கணக்கில் காசு கட்டி மருத்துவக் கல்லூரிக்குள்ள போறாரு. இப்ப அந்த 160 எடுத்த பையன் என்ன கேட்கிறாருன்னா, 420 எடுத்த என்னுடைய நண்பனுக்கு சீட்டு கிடைக்கலங்க, எங்க அப்பா கிட்ட 50 லட்சம் இருந்ததுனால நான் தகுதி 720க்கு 420 எனக்கு தகுதி இல்லைன்னு சொன்னா, நீ என்னனாலும் எடை உன் கையில பணம் இருந்தா போதும்னு சொன்னா ஏழை எளிய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை எப்படி படிக்க வைப்பாங்க? ஏழை எளிய மாணவர்கள் யாரை நம்பி இனிமேல் படிக்க வருவார்கள்? முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல நமக்கு உடன்பாடு இல்லைன்னா கூட தேர்வில் தோல்வியுற்ற பிள்ளைகள் தான் தற்கொலை பண்ணிக்கிற முயற்சியில ஈடுபடுவாங்க. ஆனால் வரலாற்றிலேயே முதல் மதிப்பெண் எடுத்த பிள்ளைகளை எல்லாம் சாகடிக்க துணிந்த கட்சிதான் இந்த பிஜேபியும் ஒன்றிய அரசு. நினைச்சு பார்க்க முடியுதா நம்மளால? அரியலூர் அனிதா 1200 மார்க்குக்கு 1176 மதிப்பெண் தமிழ்நாட்டுல. அந்த பொண்ணுக்கு தாய் இல்ல, அவங்க வீட்டில் போதுமான கழிப்பறை வசதியோ இல்ல வீடு கூட அவ்வளவு வசதியான வீடு கிடையாது. அவங்க அப்பா மூட்டை தூக்கக்கூடிய தொழிலாளி. அந்த பிள்ளை படிச்சு மார்க் எடுத்தா மற்ற நாடுகளாக இருந்தா எப்படிமா அம்மா இல்ல வறுமையில இருக்க 1700க்கு 1176 மதிப்பெண் எடுத்த 200க்கு 196.4 மார்க் கட்டாக எடுத்தன்னு தங்க பதக்கத்தை வாங்கி அந்த பிள்ளை கழுத்துல மாட்டிருப்பாங்க. ஆனால் கழுத்தில் ஸ்டெத்தஸ்கோப்பை மாட்ட வேண்டிய அனிதாவின் கழுத்திலே தூக்கு கயிற்றை மாட்டிய கொலைகார கூட்டம் தான் இந்த ஒன்றிய பிஜேபி அரசும் அன்றைக்கு இருந்த அடிமை அதிமுகவும். கேள்வி கேட்பதற்கு கூட நாடு இல்லாமல் அந்த நீட் தேர்வால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு விடிவு காலமாக தமிழ்நாட்டிலே எங்களுடைய முதலமைச்சர் திராவிட மாடலினுடைய சமூக நீதி காத்த சரித்திர நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 2 முறை மசோதாக்களை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்து குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு அனுப்பியிருக்கிறார். நான் பழைய செய்திகளை சொல்லுவதற்கு பதிலாக இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு, எல்லாம் ஊழல். இந்த காய்கறி விற்கிறாங்கல்ல ரோட்ல, அது மாதிரி நீட் கொஸ்டின் பேப்பரை வட இந்தியால வித்துட்டாங்க. கத்திரிக்காய் விற்கிற மாதிரி, மாங்காய் விற்கிற மாதிரி இந்த நீட் கொஸ்டின் பேப்பர்னு வித்துருக்காங்க. 6 லட்சம் கொடுத்தா உனக்கு கொஸ்டின் பேப்பர், 5 லட்சம் கொடுத்தா நீட் கொஸ்டின் பேப்பர். இதுக்கு பேரு திறமையை தேர்ந்தெடுக்கக்கூடிய தகுதி வாய்ந்த தேர்வு. யார் நடத்துறாங்கன்னா தேசிய தேர்வு முகமை, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. உலகத்தில் எந்த நாட்டிலையாவது கான்ட்ராக்ட் கம்பெனியை வச்சு தேர்வு நடத்துவாங்களா? அது ஒரு கான்ட்ராக்ட் கம்பெனி, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சின்றது. அதுக்கு எப்படி மக்களுடைய உணர்வு புரியும்? பிள்ளைகளுடைய கல்வியை பற்றி என்ன தெரியும்? மாநில அரசுடைய உரிமையை பற்றி என்ன தெரியும்? ஏழை விட்டு இன்னைக்கு 1563 மார்க்கு கருணை மதிப்பெண்ணு கேட்டா நம்மளே என்னென்ன கொடுமை பண்ணி அந்த மானமுள்ள தமிழர்களோ அல்லது மானமுள்ள உணர்வுள்ள சமூக நீதியின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய மனிதநேயம் உள்ள பெற்றோர்கள் இந்த போராட்டத்தில் எங்களோடு அனுபவிக்க வேண்டாமா?
உண்மையா பார்த்தா இந்த போராட்டத்தை திராவிடர் கழகம் முன்னெடுப்பதற்கு முன்னால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளும் பெற்றோர்களும் நடுத்தரவுக்கு வந்து போராடி இருக்கணும். இன்றைக்கு வட இந்தியாவில் குஜராத்தும் பீகாரும் மகாராஷ்டிரால பிள்ளைங்க தெருவுக்கு வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கேட்கிற ஒரே கேள்விதான், நீ என்ன சொன்ன, நீட்டு பரீட்சை எழுது, மார்க் எடுத்தா உனக்கு மெடிக்கல் காலேஜ்ல சீட் இல்ல. இன்னைக்கு 67 பேர் 720 மார்க் எடுத்திருக்காங்க. அதுல ஒரே சென்டர்ல 11 பிள்ளைங்க. எப்படிங்க ஒரே சென்டர்ல ஒரே ரோல் நம்பர் பின்னாடி வர பிள்ளைங்க 11 பேரு ஒரே எக்ஸாம் ஹால்ல 720க்கு 720 மார்க் எடுக்க முடியும்? இங்க எங்க வந்துச்சு உன்னுடைய தகுதி? 1200க்கு 1176 எடுத்தா மனப்பாடம் பண்ணிச்சா நம்ம பிள்ளை? 720க்கு 720 எடுக்கக்கூடிய பணக்கார வீட்டு பிள்ளைகள் மனப்பாடம் பண்ணாம எழுதுறாங்களா? தெருவுக்கு தெரு, வீதிக்கு வீதி, அத்தனை கோச்சிங் சென்டர். கோச்சிங் சென்டருக்கு எவ்வளவு ஃபீஸ்? 3 லட்சம் தொடங்கி 10 லட்சம் வரைக்கும் ஃபீஸ். யார் கட்ட முடியும்? யார் கட்டுவார்கள்? பெரும் பணக்காரர்கள் கட்டுவார்கள், பார்ப்பன பனியா கூட்டங்கள் கட்டுவார்கள். நமக்கு கட்ட முடியுமா? பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்கள், கூலி வேலை பார்க்கிறவங்க, தினக்கூலியா இருக்கவங்க அந்த கட்டணத்தை கட்ட முடியுமா? இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நீட்டு தான் டாக்டருக்கு தானே வந்துச்சு, எங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் என் பிள்ளை இன்ஜினியர் படிக்க வச்சுக்கிறேன், BA இங்கிலீஷ் படிக்க வச்சுக்கிறேன்னு புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் நினைக்கலாம். அருமை தோழர்களே, பிஜேபி அரசு இனிமேல் உங்க பிள்ளை புதுச்சேரியில் இருக்க அரசு பள்ளியில படிச்சா கூட BA இங்கிலீஷ் படிக்கணும்னா நேஷனல் லெவல்ல, ஒன்றிய அளவில், தேசிய அளவில் தேர்வு நடத்துவார்கள். அதுக்கு பேர் தான் புதிய கல்விக் கொள்கை. அப்ப எங்களுடைய பிரச்சார பயணம் என்பது நீட் மட்டுமல்ல, நீட்டை போன்ற எல்லா நுழைவுத் தேர்வுகளும் ரத்து செய்யப்படுகின்ற வரை திராவிடர் கழகத்தினுடைய சட்டம் நடந்து கொண்டே இருக்கும். இந்த பேரணியின் மூலமாக, இந்த பெரும்பயணத்தின் மூலமாக இருக்கைகளை திராவிடர் கழகம் ஒன்றிய அரசுக்கு வைக்கிறது. முதல் கோரிக்கை மாநில உரிமை. இன்னைக்கு நிறைய வழக்கறிஞர் வந்திருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும். தெரியாதவர்களுக்கு கூட ரொம்ப எளிமையா சொல்றேன், இந்திய அரசமைப்பு சட்டம் தான் நம்மை ஆள வேண்டும். மோடியோ அமித்ஷாவோ பிஜேபியோ தாண்டி வல்லது இந்திய அரசமைப்பு சட்டம். அந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தில் சுகாதாரம், மருத்துவமனைகள்லாம் எந்த பட்டியல் இருக்குன்னு கேட்டீங்கன்னா மாநில பட்டியல். தமிழ்நாடோ புதுச்சேரியோ அவங்க மருத்துவமனையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அந்த மாநிலத்துடையது, அந்த முதலமைச்சருடையது. நல்லா கேட்டுக்கங்க, பொது சுகாதாரத்தை மாநில முதலமைச்சர் பாதுகாக்கணும், மருத்துவமனை மாநிலம் பார்க்கணும். மருத்துவமையும் பொது சுகாதாரமும் நல்லா இருக்கணும்னா மருத்துவர்கள் நல்லா இருக்கணும். பொது சுகாதாரம் நாங்க பாதுகாக்கிறோம், ஆனால் அதில் வேலை செய்யக்கூடிய மருத்துவரை மட்டும் வேலைக்கும் என்று சொன்னால் இது மாநில உரிமைக்கு எதிரான தேர்வு என்ற முழக்கத்தை நாங்கள் முன்னெடுக்கிறோம். இரண்டாவது, தமிழ்நாடு புதுச்சேரியோ மாநிலத்தில் பிரதிநிதி அவர்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பெரும்பான்மை வாக்குகளை பெற்று மிகப்பெரிய பலத்தோடு திராவிட முன்னேற்ற கழகம் அங்கு ஆட்சி அமைத்திருக்கிறது. முதலமைச்சர் மக்களின் பிரதிநிதி, மக்களுடைய குரலை கேட்டு, பெற்றோருடைய குரலை கேட்டு, மாணவர்களின் குரலை கேட்டு ஓய்வு பெற்ற நீதியரசர் A.K. ராஜன் அவர்கள் தலைமை குழு அதன் மூலமாக 2 மசோதாக்களை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறோம். வரலாற்றிலேயே எந்தவித சலனமும் இல்லாமல் எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து ஒப்புதல் கொடுத்த மசோதா என்றால் அது நீட் எதிர்ப்பு மசோதா மட்டும்தான். அந்த மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும். யார் அனுப்பணும்னு கேட்டீங்கன்னா, எப்படி நீங்க புதுச்சேரியில இருந்து சென்னைக்கு எனக்கு கடிதம் அனுப்பணும்னு வைங்க, இப்ப தீனான் எனக்கு ஒரு கடிதம் அனுப்புறாருன்னா போஸ்ட்மேன் கொடுத்து விடுவாரு. அது மாதிரி ஆளுநர் என்ற போஸ்ட்மேன் கிட்ட குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி தமிழ்நாடு அந்த சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மசோதாவை கொடுக்குது. இப்ப ஆளுநருடைய வேலை என்னன்னு கேட்டா அதை அனுப்பி வைக்கிறது மட்டும்தான். அது திருத்தம் இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி ஆளுநர் வேலை கிடையாது. ஆனால் பல முதலமைச்சர் என்று எல்லோரும் போராடி இன்றைக்கு குடியரசுத் தலைவர் அலுவலகத்தில் ஹோம் மினிஸ்ட்ரிக்கு கீழே அந்த மசோதாக்கள் இருக்கிறது, அது தூங்கிக்கிட்டு இருக்கு. அதை எழுப்பி பிஜேபியுடைய கைப்பாவையாக திகழக்கூடிய குடியரசுத் தலைவர் நிச்சயம் இதற்கு ஒப்புதல் கொடுத்து தமிழ்நாட்டிலே நீட் விலக்கை நாங்கள் பெற்றோம் என்பதற்கான முழக்கத்தை முன்வைத்துதான் இந்த பிரச்சார பெருமையினம் நடக்கிறது. அருமை தோழர்களே, பெற்றோர்களே, புதுச்சேரியில் இருக்கக்கூடிய சமூக நீதி என்பால்
என்னென்ன சிக்கல் இருக்கிறது எல்லாமே நாம் அறிந்தாலும் கூட வலிமையான ஒரு எதிர்க்கட்சியை நாம் பெற்றிருக்கோம் என்று சொன்னால் இதன் மூலமாக எந்த அளவிற்கு அழுத்தம் கொடுக்க முடியுமோ அந்த அழுத்தத்தை கொடுத்து புதுச்சேரியிலும் நீட் விலக்கை பெறுவதற்கு நாம்